எக்ஸ்கியூஸ் மீ. வெளியே ரிசப்ஷனில் காத்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்த்ததும் ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான். சந்தனா இங்க நம்ம சிஇஓ ஆன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ என யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ். ஹலோ. ஹலோ ஜாஸ்மின், கம் டு மை கேபின். ஓகே சார். சார் கூப்பிடுறாங்க. ஹரிஷ் யார் என்று தெரியாதது போல் ஜாஸ்மினிடம் கேட்டான். சார், வெளியே ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கிற லேடி யாரு? அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார். நம்ம கம்பெனியோட டைப் பண்ணணும்னு வந்திருக்காங்க. அதுக்கான ப்ரொபோசல் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்க அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு. உங்களுக்கு ஓகேன்னா வர சொல்றேன். நோ, அவசரம் இல்ல. அவங்க ப்ரொபோசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார் என்று ஜாஸ்மின் சென்றாள். அவள் சந்தனாவை பார்க்க சென்றாள். மேடம், எங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஓகே, நானே உள்ள வந்து ப்ரொபோசலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருந்தேன். இல்லங்க, இப்போ பிஸியா இருக்காங்க. உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்துக் கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை கொடுத்தாள். ஓகே ஓகே மேம். இவ்வளவு பிஸியா இருக்கிற மனுஷன் ஃபைலை மட்டும் ஏன் கேட்கிறாரு? இங்க இந்த டீல் ஓகே ஆயிடுமா என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் சந்தனா. நாராயணன் சார், நம்ம ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்கணும் போல. அது ஏன் மேடம்? மீட்டிங் முடிஞ்சிடுச்சா? அந்த மனுஷன் மீட்டிங்க்கு சான்ஸே கொடுக்கல. ஜஸ்ட் ஃபைல் மட்டும் வாங்கிட்டாரு. எனக்கு நம்பிக்கையில டீல் அவுட் ஆயிடுச்சு. சோ லுக்ஸ் ஃபார் ஆல்டர்னேட். ஆனா நமக்கு இப்ப வேற ஆப்ஷன்ஸ் கூட இல்ல. We need to crack this project, madam. யா சார். யா, ஆக்சுவலி டீல் ப்ரொபோசல் நல்லா இருக்கு. ஐ திங்க் வி கேன் கோ அஹெட் வித் திஸ். சார், ஆல்ரெடி இந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது கேக்குற? ஐ நெவர் சீன் such a quick decision from my CEO. சந்தனா குரூப்ஸோட நாம ஒரு மீட்டிங் கூட போனதில்ல. So I'm just wondering. எனக்கு டீல் ப்ரொபோசல் கரெக்டா இருந்தா போதும். ஐ டோன்ட் நீட் டு டாக் டு them. நானே. ஓகே சார். ஃபைல் கூட ரிட்டர்ன் வந்துருச்சு. சோ we have to look into another option. அப்புறமா கூப்பிடுறேன். ஃபைலை சந்தனாவின் கையில் கொடுத்தாள் ஜாஸ்மின். ஃபைலை திறந்து பார்த்ததும் சந்தனாவின் முகம் மகிழ்ச்சியில் மின்னியது. இந்த ஃபைல சார் சைன் பண்ணிட்டாரு. அப்படின்னா டீல் ஓகே பண்ணிட்டாரா? ஃபாஸ்டா டீல் கிராக் ஆகிறத நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆமா மேடம், உங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். அப்படியா? ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிட்டு போலாமா? சாரி மேடம், சார் இப்போ பிஸியா இருக்காரு. யாரையும் விட வேணான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு. ப்ளீஸ் என் மேல கோச்சிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள். சந்தனா சிஇஓவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகேயான சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள். சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ் தன் கேபினை விட்டு வெளியே வந்தாள். ஹலோ. யா சொல்லுங்க. யா வரேன். வந்து சைன் போடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, 1 minute. சார், உங்க ஆன்லைன் மீட்டிங்காக அமெரிக்கா அண்ட் ஜப்பான் கிளைண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. நம்ம கிட்ட டீல் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்க. சந்தனா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை மறந்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் அங்கே சென்றாள். அப்போது யதார்த்தமாக ஹரிஷை பார்த்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள். இதனை கவனித்த ஹரிஷும் அதிர்ச்சி அடைந்தான். ஹரிஷ் தான் சிஇஓ என்று சந்தனா கண்டுபிடித்து விட்டாளா? எங்க போன? சாரி, யார் நீங்க? என்ன வேணும்? ராஜேஸ்வரன் சார் இருக்காரு? ராஜேஸ்வரனா? நீங்க ராங்கான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. என் பேரு உதயா, சிஇஓ ஆஃப் பிரதீப் குளோபல் என்டர்பிரைசஸ் கம்பெனி. நான் அங்கிருந்து தான் வரேன். உங்க ஹஸ்பண்ட் பேரு மகேந்திரன், உங்க பேரு திலகவதி, உங்க அம்மா பேரு அனுராதா. அதெல்லாம் சரி, ராஜேஸ்வரன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. உங்க மருமகன் பேரு உங்களுக்கே தெரியலையா மேடம்? என் மருமகனை தெரியுமா? ஆனா அவனோட பேரு ஹரிஷ். அவன் பேரை மாத்தி உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டானா? அது இல்ல மேடம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பெரிய மோசக்காரன். என் பொண்ணு கூட ஏதோ மாயமந்திரம் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். உங்க கம்பெனிக்கு லோன் கொடுக்க சொன்னது யார் தெரியுமா? உங்க மருமகன்.
அவர் சொத்து எவ்வளவுன்னு தெரியுமா? என்றதுக்குள்ள உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்கன்னு தெரியுமா? அப்படிப்பட்டவர் எங்கிட்டயா காசு வாங்க போறாரு மேடம். ஆக்சுவலா நான் வந்தது சாரை பார்க்கறதுக்காகத்தான். எங்க கம்பெனி ஷேர்ஸ் டவுன்ல இருக்கு. ஒர்க் சம்பந்தமா அவர் அட்வைஸ் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐயோ சார், நீங்க சொல்ற அளவுக்கு அவன் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. எந்த வேலைக்கு போகாத தண்ட சொரு. Shut up. Just shut up. தப்பா நினைச்சது நான் இல்ல, நீங்க தான். அவர் நினைச்ச எங்க கம்பெனி மாதிரி நிறைய நிறைய வாங்கலாம். He is the richest man in the city. அவரு எதுக்கு இந்த சின்ன வீட்டுல இருக்காருன்னு தான் எனக்கு புரியல. லவ் பண்ண பொண்ணுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்படி கஷ்டப்படுவார்னு எதிர்பார்க்கல. இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது நிஜமா? நான் சொல்றத இன்னும் நீங்க நம்பலனா ஒரு தடவை டிவியை ஆன் பண்ணி பிசினஸ் நியூஸ பாருங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். பிரேக்கிங் நியூஸ். ராஜேஸ்வரன் மீடியா சிஇஓ ஹரிஷ் தன்னோட முதல் டீல சந்தனா குரூப்ஸோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.